வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். மறுபடியும் இது லவ் சீரீஸ் பார்ட் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் பற்றி தான். எஸ், போன வீடியோவில் நான் வந்து ஏபிசிடிஇ மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நாப்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷனல் டெவலப்மெண்ட், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்க, எத்தனை ஸ்டேஜஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஜ்னே சொல்லலாமே. கம்மிங் டுகெதர், அதாவது 2 பேர் ஒன்று சேர்றப்போ இருக்கக்கூடிய 5 ஸ்டேஜும், திரும்பி பிரிஞ்சு போகிறதுக்கும் ஒரு 5 ஸ்டேஜ்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பிளனேஷனாக அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த மாடலில். ஸோ ஐ காட் இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாடலை ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ கைஸ். மார்க் எல் நாப் அப்படின்றவரும் சரி, ஜூடித் ஹால், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாடலை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்காலர்ஸ். ஸோ இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேனே. இந்த கம்மிங் டுகெதர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இனிஷியேஷன், ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிறது தான். ப்ரீஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் தான். எங்கேயோ பார்த்தது, ட்ரெயினில் பார்த்தது, பஸ்ஸில் பார்க்குறது, இல்லை ஃப்ரெண்டாக பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் ஸ்டேஜ் தான். அடுத்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும், எக்ஸ்பிரிமெண்டேஷன். இவங்க பேசுவாங்களா மாட்டாங்களா, இப்படி நம்பர் கேட்டு பார்க்கலாமா, இல்லைன்னா மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்கலாமா, 2 பேருக்கும் என்னெல்லாம் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரிமெண்டேஷன் தான். வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோமானா அதுக்குள்ளே ஆக மாட்டோம், சும்மா யார் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம்ல. ஸோ அதுக்கு ஃபோன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு ஹாய் பாய் இல்லை ஒரு ஹலோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். செகண்ட் இதில் ஓகே, இந்த தண்ணிக்குள்ளே காலை விட்டு விட்டு பார்ப்போம்ல, வருமா பேசி பார்ப்போமா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் எக்ஸ்பிரிமெண்டேஷன் ஸ்டேஜ். 3வது இன்டென்சிஃபைங். அந்த எக்ஸ்பிரிமெண்டேஷன் அடுத்தது கொஞ்சம் முன்னாடி போய் இன்டென்சிஃபை ஆகுது இந்த ஹோல் இதையுமே. ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்மளையும் ஓகே தைரியப்படுத்திட்டு நம்மளை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம், சொல்ல பார்க்குறோம். ஸோ இட்ஸ் செல்ஃப் டிஸ்க்ளோஷர்ஸ் இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்மளோட வெறுப்புகளை பற்றிலாம் நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம். அதை விட நம்மளோட ஃபீலிங்ஸ் ஆஃப் க்ளோஸ்னஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுது இந்த ஸ்டேஜில் தான். ஸோ இன்டென்சிஃபைங் இதுதான் 3rd ஸ்டேஜ் அவங்க சொல்கிறது. இந்த கம்மிங் டுகெதரில் இது வந்து 3rd ஸ்டேஜ் சொன்னேன். இப்போ அடுத்தது என்னென்னா இன்டகிரேட்டிங். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க இந்த ஸ்டேஜில் தான். ஸோ ஒரு யூனிட் மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்போம். நீ நான் அப்படின்றத தாண்டி நம்ம அப்படின்னு பேசுகிறோம், வி அஸ் அந்த மாதிரி பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ ரொம்ப க்ளோஸான விஷயத்தை பற்றி நம்ம வந்து சேர்ந்து ஒன்றா பண்ணுறது, சேர்ந்து கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸை போய் சேர்ந்து மீட் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குது, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னா 2 பேர் சேர்ந்து கப்பலாக போய் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண போகிறது, அந்த மாதிரி டுகெதர்னஸ்ஸாக செய்யக்கூடிய விஷயங்கள். பிகாஸ் யூ ஃபீல் லைக் யூ போத் ஆர் டுகெதர், ரொம்ப 2 சேர்ந்து தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ டுகெதராக யூ டூ சச் திங்ஸ். ஸோ அடுத்தது வந்து முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஆஃப்கோர்ஸ் பாண்டிங் ஸ்டேஜ். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கிறது. இந்த மாதிரி பாண்டிங் ஸ்டேஜிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடாசின்லாம் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படின்னா எஸ், we feel that we are committed and we are going to move forward together அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இதுதான். ஸோ யூ மேபி இந்த ஸ்டேஜில் வந்து யூ ஸ்டார்ட் டெல்லிங் எவ்ரிபடி லைக் ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் மை பாய் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறது, ஒரு ஃபார்மலாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது. ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கூட சில பேர் சொல்கிற தைரியம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுலாம் இந்த பாண்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லலாம் நான் சொல்கிற மாதிரி இந்த ஹாய் பாய்லாம் இருக்கிற அந்த இனிஷியேஷன் ஸ்டேஜ்லலாம் நமக்கு வந்து அப்படி பயங்கரமாக படபடப்பாருது, வேர்க்கிறது, டென்ஷன் ஆகுது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல டோபமைன் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பாண்டிங் ஸ்டேஜ் வர்றப்போ உங்களோட ஆக்சிடாசின் லெவல் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த பாண்டிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் சூப்பர், கம்மிங் டுகெதர். ஸோ இதுக்கப்புறம் தான் விஷயமே நடக்க போகுது. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அடுத்து நடக்க போகிறது என்னென்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் த திங்ஸ், அதாவது வேறுபாடுகள் புரியக்கூடிய விஷயங்கள் அப்போ தான் நடக்கும். பாண்டிங் வரப்போ கூட பெரிய வந்திருக்காது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கம்மிங் அப்பார்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ இதில் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இது
எனக்கு இது பிடிச்சிருக்கு, உனக்கு அதை பிடிச்சிருக்கு, எனக்கு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளோ க்ளோஸ்னஸ் இருந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் முளைக்க ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து வி அஸ் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிக்கும் இந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஸ்டேஜில். ஸோ எனக்குன்னு தனியாக விருப்பங்கள் இருக்குது, உனக்கும் தனியாக விருப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஒரு ஆட்டானமி வர்றதுக்கான, ஆட்டானமினா தானே தன்னை பார்த்துக்கிற விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் செய்கிறது, கேட்காம செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃப் வந்து தலை தூக்கி வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்னர்ஸில் இருந்த வி அஸ் போய் இந்த செல்ஃப் வந்து தலை தூக்குற இடம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்கிரிபிங்னு சொல்லிட்டு, இந்த சர்க்கம்ஸ்கிரிபிங் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி இதை பேசினா பிரச்சனையாகுது, அதை பேசினா பிரச்சனையாகுது, சரி இதை பேச வேண்டாம், அதை பேச வேண்டாம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த பேசாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது, சரி சண்டை அடிக்கடி வருது, ஸோ சண்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பேசாமல் விட அவாய்ட் பண்ணிடலாம், எப்படிலாம் கான்ஃப்ளிக்ட்டை அவாய்ட் பண்ணுறதுன்றது மட்டுமே ஒரு டார்கெட்டாக வச்சு 2 பேரும் பிஹேவ் பண்ணுறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இப்போ என்னென்னா இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டே இருக்கும். சில விஷயங்கள் நம்ம பேசாமல் பில்டப் ஆகிட்டே இருக்கும். இதை பேசினாலே பிரச்சனைன்னு ஒதுக்கி வைக்கிறப்ப என்ன ஆகும், அது ஒரு பெரிய மூட்டை மாதிரி ஆயிடும். எஸ், த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஸ்டாக்னேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப 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 பிரச்சனையாகும். ஏன்னா எதை பேசினாலும் பிரச்சனையாகுது. இது வந்து திரும்ப 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 சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக ப்ராப்ளமேட்டிக் ஆகிட்டே இருக்குது, அதை நம்ம டீல் பண்ணாமே வச்சுருப்போம். ஸோ இட் இஸ் ஆல் டிஃபிகல்ட் டிஸ்கஷன்ஸ். அந்த டிஃபிகல்ட் டிஸ்கஷன்ஸை கொண்டே வர்றது கிடையாது. ஸோ இதில் வந்து ரொம்ப யோசிச்சு பேச ஆரம்பிப்போம். ஏன்னா பேசினா பிரச்சனை வந்துடக்கூடாது, இதை சொன்னால் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப யோசிச்சு அந்த டிஸ்கஷனை போகும். அந்த ரிலேஷன்ஷிப்பே அப்போ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இது வந்து ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஓப்பன் அப்பே பண்ணியிருக்க மாட்டோம், பிரச்சனையாகுதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு அது ஒரு பெரிய தேக்க நிலைக்கு வந்திருக்கும். ஸோ இது அப்படி ஒரு எக்ஷல் மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் 2 பேத்துக்கும். இதை பேசினா என்னமா தான் ஆயிரும், அதை பேசினா ஏதாவது ஆயிரும், விட்டுட்டு போயிடுவாளோ, அவன் விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த இடத்துல வரதான் செய்யும். ஸோ இது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், அவாய்டன்ஸ். சரி இது எப்படிலாம் அதை அவாய்ட் பண்ண முடியும், இந்த ஹோல் டிஸ்கஷன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும், பட் ஸ்டில் வேண்டாமே, இது பேசினா பிரச்சனை வருது, இதை பேசினா அவளுக்கு கோவம் வருது, இதை பேசினா அவன் பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, சரி அப்போ அவாய்ட் பண்ணுவோம். சரி பார்க்குறதே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும். சண்டை வந்துருச்சு, சரி திருப்பி அதை ஃபோன் பண்ணி திருப்பி அதை பற்றி கண்டினியூ பண்ணி பிரச்சனை வரணுமா, வேண்டாமே, இப்போ ஃபோன் எடுக்காமல் விட்டுடலாம், பிளாக்ல போடுறது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டே போகும் இந்த அவாய்டன்ஸ் ஸ்டேஜில். ஸோ இது இன்ட்ராக்ஷன்ஸை மினிமம் ஆகிட்டே போகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஸ்டேஜ். யூ ஆர் பிரேக்கிங் திஸ் ஹோல் ரிலேஷன்ஷிப் அண்ட் கிராஜுவலாக அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிறது தான். பட் இது என்னன்னா இது இப்படி தான் வரிசையாக வரணுமான அவசியம் கிடையாது. இது முன்ன பின்ன போயிட்டு தான் வரும். அதாவது ஒரு ஸ்டேஜில் பாண்டிங் ஸ்டேஜுக்கு வருவோம். பாண்டிங் ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் ஸ்டேஜ். அதாவது தன் செல்ஃப் பற்றின நிறைய தாட் ப்ராசஸ் வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வருது, அதை பேசாமையே இருக்கிற ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜுக்கு கூட வரலாம். ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜுக்கு வந்தவொடனே இல்லை நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு முக்கியம், ப்ரையாரிட்டி இதுதான், வா உட்காந்து பேசலாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எது எனக்கு முக்கியம், உனக்கு முக்கியம், ஏன் இதை நீ கேட்க மாட்டேங்கிற, அந்த மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரகிள், பிரச்சனையை ஒட்டி இல்லாமல் ஒரு ஈகோ கிளாஷ் அண்ட் பவர், யார் சொல்கிறது யார் கேட்குறது, யார் டாமினன்ட், யார் கேட்கணும் அப்படின்ற அந்த பவர் ஸ்ட்ரகிள் நிறைய நேரத்தில் வரும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை நம்ம சரி பண்ணுறப்போ we can revert back to the ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ். ஸோ இப்படி தான் இந்த ஆர்டரில் வரணும்னு அவசியமே கிடையாது. இது முன்ன பின்ன போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவர் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரிலேஷன்ஷிப் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது. இதில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் வரணும் அப்படின்னா எனக்கு வேறு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், நம்பிக்கைகள் வேறு நம்பிக்கைகள் இருக்கலாம், நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. ஸோ அந்த வளர்ந்த இடத்துலேருந்து எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அண்ட் இதெல்லாமே வித்தியாசப்படும், உனக்கு வித்தியாசப்படும். ஸோ இந்த 2ம் கிளாஷ் ஆகுறப்ப தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதில் எது பிரச்சனையாக இருக்குது, எதை எடுத்துகிட்டு போகிறது, அடுத்தது லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது, எப்படி இது நம்ம லைஃப்பை பாதிக்காமல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரது தான். சில நேரத்தில் லவ் பண்ணுறப்போ அவங்களோட ரிலீஜனோ கேஸ்டோ இதை பற்றிலாம் அவங்க கவலையே பட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் என்னென்னா ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஃபேமிலி லைஃப்க்குன்னு போனதுக்கப்புறம் நீ ஏன் விளக்கேற்ற மாட்டேங்க, இந்த பொண்ணு வந்து வேற ஒரு ரிலீஜனாக இருக்கலாம், ஏன் நீ விளக்கேற்ற மாட்டேங்கிற, இல்லை நீ வந்து நான்வெஜ் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டில் ரெகுலராக நான்வெஜ் சாப்பிட்றது,
இந்த பொண்ணு வெஜிடேரியனாக இருக்குது, ஏன் நீ வந்து சாப்பிட மாட்டேங்கிற, நான் சாப்பிட்றேன், இல்லை நீயும் சாப்பிடு, இல்லை நீ சமைச்சித்தா, இல்லை இந்த பொண்ணு நான் வந்து வெஜிடேரியனாக இருக்கேன், எனக்கு செய்ய பிடிக்காது, செய்ய மாட்டேன், அதனால் நீயும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சார்ந்த சில விஷயங்கள்னால பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை பேசினா பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் விட்ரா பண்ணி போக 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 இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஸோ இவங்க கான்வர்சேஷன், அதாவது கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்ன்றனால இது ரொம்ப அழகாக அடுத்த அந்த கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணியே இந்த ஸ்டேஜஸ் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ எனி ரிலேஷன்ஷிப் டு பில்ட் ஆர் டு டை, கம்யூனிகேஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அது வந்து லவ்னு மட்டும் இல்லை, எனி ரிலேஷன்ஷிப்க்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இஃப் யூ ஃபீல் இது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கான்வர்சேஷனாக இருக்குது, 2 பேருக்கு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான நம்பிக்கைகள் இருக்குன்னா தயவு செய்து அதை உட்கார்ந்து அந்த நம்பிக்கைகளும் அந்த விஷயத்தை பற்றியும் மதிப்போட பேசுங்க. அதாவது உனக்கு இந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குன்னு 2 பேர் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு 2 பேரோட பிலீஃபையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பேசுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியன்றதை கொண்டு போய் வச்சுட்டு தட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக தான் செய்யும், பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் பிரச்சனையை பேசி சரி பண்ணுங்க. பட் இன்னொருத்தரை மாற்றி ஆகணும்னு நினச்சி பேசினீங்கன்னா தென் தட் ரிலேஷன்ஷிப் வில் நெவர் லாஸ்ட். ஏன்னா இன்னொருத்தர் மாற்றணும்னு நினச்சா அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயமும் கூட. ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேஜஸில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்றதும் ப்ளீஸ் டு கமெண்ட் அபவுட் இட். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next one. Bye.